இருக்கிறேன். சொல்லுங்க, நான் புதுசா இருக்கிறேன். இப்போ நான் புதுசா இருக்கிறேன். சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நான் புதுசா இருக்கிறேன். அம்மா, நான் பேசுறத மறந்துடுறேன், இப்ப நான் புதுசா ஆயிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, புதுசா ஆகிக்கிறேன். ஒருத்தர் பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன், புதுசா இருக்கிறேன். சொல்லுங்க. இப்ப கை கொடுக்க மாட்டீங்களே, என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களா? அண்ணம்மா இல்ல இல்ல. சொல்லுங்க ஐயா, நான் புதுசா இருக்கிறேன். நான் புதுசா இருக்கிறேன். ஐயோ, எனக்குள்ள இந்த பயசு இல்ல, பயச செத்து போச்சு. ஹல்லேலூயா. நான் புதுசா இருக்கிறேன். நான் புதுசா இருக்கிறேன் பிரதர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நான் புதுசே. பழசு எல்லாம் இனிமே வரதெல்லாம் இன்னைக்கு புதுசா தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதுசா இருக்கிறேன். புதுசு தான் நமக்கு தேவை, பழசு வேண்டான்ற. பழச மறந்துடக்கூடாது, நல்லது மறக்க கூடாது. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்து மையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்து மையா. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழ செய்தீர். பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழ செய்தீர். கிருபையினாலே என்னை இரட்சித்தீர், உன்னதங்களிலே உட்கார செய்தீர். கிருபையினாலே என்னை இரட்சித்தீர், உன்னதங்களிலே உட்கார செய்தீர். நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்து மையா. ஆமென். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் அநியாயத்திலும் மரித்தவர்களாயிருந்த நம்ம உயிர்ப்பித்து புதிதாக்கி எங்கெங்கயோ உட்கார வேண்டிய நம்ம எங்கம்மா உட்கார வைத்திருக்கிறாரு? எங்க உட்கார வைத்திருக்கிறார்? இப்போ எவ்வளவு நல்லவர் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த பிள்ளைகளோடு பரிசுத்த மகிமை நிறைந்த இடத்துல நம்மளை அமர வைத்திருக்கிறாரு. சாதாரண இடம் இல்ல, ஏதோ வந்தோம் போனோம்னு சொல்லலாம், அது வாழ்க்கை இல்ல. நீங்க வந்திருக்கிற இடம் பரிசுத்தமான இடம், உங்களை புதுப்பிக்கிற இடம், உங்களை பாதுகாக்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். ஓகே ஓகே, புதுசாயிட்டமா? இப்ப புதுசாகணும். நாம இந்த புதுசு எப்படி இருக்குன்னா வளர்ச்சி அடையணும். சொல்லுங்க, வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி, வார்த்தையை குறைக்கணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது வார்த்தைகளை குறைக்கணும். அல்லேலூயா. தேவையில்லாம பேசும்போது பிரச்சனை வந்துதா? தேவையில்லாம அதிகம் பேசுறதுனால நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் கைமா கூட போயிருக்கிறாங்க. வீட்டுல குடும்பத்துல குழப்பத்துல ஒரே குழப்பமாவும் இருக்குது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, நான் குழந்தையா இருந்த போது பேசினீங்களா? அது மாதிரி பேசுறது வேற. குழந்தையா இருந்த போது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்தித்தேன், குழந்தைய போல யோசித்தேன் அப்படின்றாரு. யோசனை சிந்தனை எல்லாம் குழந்தை போலவே இருந்தது. குழந்தையாவே இருந்தா நலமா இருக்கையா? குழந்தைய போல. கவனிங்க, நான் புருஷனான போது, அதான் வளர்ச்சி அடைந்த போதோ குழந்தைக்கு ஏற்றவளை ஒழித்து விட்டேன். கள்ளங்கப்படாது என்னது? கள்ளங்கப்படாது இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எந்த இடத்துல கள்ளங்கப்படமா இருக்கணுமோ அந்த இடத்துல தான் கள்ளங்கப்படாது இருக்கும். ஆமென். அந்த இடத்துல கள்ளங்கப்படாத உன்னை கலக்கம் உள்ளவனை ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. உன் மனதை கலக்கம் அடைய வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்க, இப்ப நான் சொன்னது எப்படி புது சிஸ்டம் மாறிட்டும். ரெண்டாவது வளர்ச்சி அடையணும். எப்படி வளர்ச்சி அடையணும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. எபேசியர் 4. நாம் இனி குழந்தைகளா இராமல் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான, மனுஷருடைய வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காட்சினால் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் நம்ம வளருகிறவர்களா இருக்கணுமா, எல்லாவற்றும் வளர்ச்சி அடையணும். சும்மா வார்த்தையில, பேச்சுல, ஜபத்துல, நம்ம வேத வாசிப்புல எல்லாத்துலயும் வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில. அப்படியேதான் இருக்கணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் காணிங்கன்னா 10 ரூபாய் மேல தாண்டாது. 100 ரூபாய்னா அந்த 100 ரூபாய் தாண்டி காணிக்க போறதுல கூட அதுல கூட வளர்ச்சி இருக்கணுமா. நான் இன்னைக்கு 10 ரூபா போட்டேன், நாளைக்கு 5 ரூபா போடுவேன், நாளைக்கு 20 ரூபா போடுவேன். அல்லேலூயா. காணிக்க போறதுல கூட வளர்ச்சி இருக்கணுமா. அதான் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசத்தை, இப்ப கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதாமல் போகிறது எதனால வருது? வார்த்தையினால வருது. நம்ம பேசுகிற வார்த்தையினால வருது. அந்த கையின் பிரயாசம் வார்த்தையினால அழிந்து போயிடுமா. வேதம் சொல்லுது பாருங்க, தேவன் வாயின் வார்த்தையினாலே கோபம் கொண்டு, என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் உன் வாயின் வார்த்தைகளாலே கோபம் கொண்டு. வார்த்தையில வளர்ச்சி இருக்கணும். நம்ம பேசும்போது, நான் தேவ பிள்ளை, நான் பேசும்போது மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குது, அவங்க கேட்குறாங்க. நீங்க ஒண்ணு பேசுனா அதை கண்ணு மூக்கு வாய் காது பல்லு வச்சு பேசிடுவாங்க. நம்ம பேசுறதுல கூட ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. ஆனா ஒருத்தர் பேசுவாங்க, நம்மளாம் அப்படி செய்ய மாட்டோம். யாரை குறித்து குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. அது மாற்றங்கள் வரணும். அதுல வளர்ச்சி வரணும். எதுல வளர்ச்சி வரணும்? விட்டு நான் வளர்ச்சி வரணும். எனக்கு அவங்க எப்படின்னா போட்டோம், நான் போற பாதை கரெக்டான பாதை போயின்னு இருக்குது. பேச வந்தா கூட நீங்க பேசாதீங்கன்னு சொல்லக்கூட கூடாது. ஐயோ ஆமாவா அப்படியா அப்படின்னா போச்சு. கேட்கறவங்களும் அப்ப கொலை பண்ற சொன்னாங்க பாரு, கொலை பண்றவனை காட்டிலும் அல்லேலூயா. 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 ஐயா ஏதோ இருக்கிறையா, இனிமே சொல்ல மாட்டேயா எதையும். ஆமென். வேதம் சொல்லுது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவனோ பிராண சிநேகத்தை பிரித்து விடுகிறான். அல்லேலூயா. குற்றத்தை மூடு, சிநேகத்தை நாடு, கேட்டதை சொல்லாதென்றாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா இதான் உண்மை, இதான் உண்மை. அப்பாவுக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க அப்படியே வரும் வார்த்தை வரும், உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அதான் கிறிஸ்துக்குள் இருந்தார் ஆண்டவர். கிறிஸ்துக்குள் வளர்ச்சியை சொல்றேன். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் கையின் கிரியை தடுப்பானேன். வாயின் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியை எப்படி சொல்றது, பிரசங்கி 5:6 நினைக்கிறேன், அந்த வசனத்துல சொல்றாரு அழகா. அப்ப கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் கையின் கிரியை அழிப்பானேன்னு சொல்லி ஏன் வருது? வாயின் வார்த்தையினால வருதுயா. வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமா, தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவரு. எல்லாருக்கும் தெரியும் இது. இருக்குதாமா? யார் சொன்னது? திருக்குறள் சொன்னாரு. இது இப்படி சொன்னாரு, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம்.